வணக்க மக்களே, வெல்கம் டு டைனமிக் ட்ரிக்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சொல்யூஷன் ஃபார் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்ட் 3. அதாவது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்யூஷன் ஃபார் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் வந்து அந்த 2 வீடியோவோட லிங்கை இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பேஜ் நம்பர் 13ல இருக்கக்கூடிய ஒரு 3 கொஸ்டின்ஸ்க்கு நாம ஆன்சர் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, why does the color of copper sulfate solution change when an iron nail is dipped in it? அதாவது ஒண்ணு இல்ல மக்களே, அதாவது ஒரு அயன் நெய்ல வந்து நம்ம காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் டிப் பண்ணி எடுத்தா அதோட கலர் மாறுது அப்படின்றாங்க. ஆல்ரெடி நான் வந்து சாப்டர் 1லயே சொல்லியிருப்பேன். நீங்க வந்து ஒரு அயன் நெய்ல எடுத்து நீங்க காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல டிப் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த அயன் நெய்லோட கலர் வந்து ஒயிட் கலர்ல இருந்து ஒரு காப்பர் கோட்டிங் பண்ண மாதிரி ஒரு கலர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். இந்த அயன் இருக்குல்ல, இது வந்து காப்பரை கம்பேர் பண்ணா வந்து இது வந்து ரியாக்டிவ் அதிகமா இருக்கும். அதாவது அதிகமா ரியாக்ட் பண்ணும். ஓகேவா? சோ இது எப்படி சொல்லலாம்னாக்கா, அயன் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் காப்பர். இதோ இருக்கு பாருங்க. சோ இது பார்த்தோம்னாக்கா இந்த அயன் வந்து SO4 இதோட ரியாக்ட் ஆகி இது இப்படி ஆகிரும். ஓகேவா? அடுத்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்கறாங்க. ஆக்டிவிட்டி 1.0 தவிர்த்து. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் நைட்ரேட் அண்ட் சோடியம் குளோரைட். ஓகேவா? இந்த AgNO3ல இருக்க ஆனியான் கேட்டையான் பார்த்தீங்கன்னா NaCl இருக்க ஆனியான் அண்ட் கேட்டையானோட டிஸ்பிளேஸ் ஆகி ஒரு ஒயிட் சில்வர் குளோரைடு, அதாவது இங்க சில்வர் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு சோடியம் நைட்ரேட் இதுவும் ஃபார்ம் ஆயிரும். இதுதான் வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்கான ரியாக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாங்கனாக்கா, இதை எது ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, எது வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னு. ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிடைசேஷன் ப்ராசஸ் என்னன்னு தெரியும். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் எங்க நடக்குதோ அது ஆக்சிடேஷன் சொல்லுவோம். அதே சமயம் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் எங்க நடக்குதோ அதை வந்து நம்ம ரிடக்ஷன் சொல்லுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க O2 ஆட் ஆகுது இந்த சோடியமோட. ஸோ இது பாத்தீங்கன்னாக்கா ஆக்சிடைஸ்ட் இது இங்க வந்து ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்குது. ஸோ இது Cu பாத்தீங்கன்னா இந்த H2ஓட சேர்ந்துருது. இதுதான் வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனல்ல இருந்து ஃபர்ஸ்ட் 100 to 10 ஸ்டாண்டர்ட்ல இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸும் அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஃபார் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர்ச்சுவலா ஹோம் டியூஷன்ஸ் எடுக்கிறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் _dynamic_tricks இந்த பேஜை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ள ரீச் பண்ணிடுவோம். உங்களுக்கு நல்ல முறையில டீச்சிங் சொல்லி தரப்படும். அதாவது கண்டென்ட் தரமா இருக்க மக்கள், உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னாக்கா. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.